எங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. இப்போ தேடிட்டு இருக்கோம் சிலபஸில் இந்த வார்த்தை என்ன அர்த்தம், இதுக்கு வேறு என்ன வார்த்தையை வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் சிக்கலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் ஒரு இன்னும் எதுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொன்னார் தெரியுமா? குதிரை பேரன்னா என்ன அர்த்தம்னு தெரியலையா? அப்படியே கேட்டிருந்தா சொல்லலாம், ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று என்ன சொன்னார்னா, குதிரை பேரம் அப்படின்ற அந்த கான்செப்டையே உருவாக்குனது திமுக தான் அப்படின்னு சொன்னார். இது எந்த எங்கேருந்து இங்கே கேரி ஆயிரு அப்படின்னா, நம்ம மதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து சமீபத்தில் சொன்னார், திமுக தான் இந்த குதிரை பேரத்தையே ஆரம்பித்தாங்க, எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தவங்களை இந்த மாதிரி தான் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருந்தார். அதை வந்து இப்போ இங்கே இவர் எடுத்து பேசியிருக்கார். அதே கண்டென்ட், சேம் கண்டென்ட் இங்கே டிட்டோவாக நடந்திருக்கு. இது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணி இப்போ தாவேகாலம் நடக்குதுல்ல, அதிமுக எம்எல்ஏகள்லாம் அங்கேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சியை விட்டு இங்கே வந்து தாவேகால இப்போ சேர்ந்ததுக்கப்புறமா இடைத்தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் தாவேகா சின்னத்தில் அவங்க வந்து போட்டிடுவாங்க இடைத்தேர்தலில். இதே இதை திமுக முன்னாடி பண்ணாங்களாம். இப்போ வந்து இதை குதிரை பேரம்னு திமுக குற்றச்சாட்டு வைக்கப்படும், திமுகவே இதை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆக வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறது திமுக பண்ணுச்சுன்னாலும் குதிரை பேரம் தான், இங்கே நடந்தாலும் குதிரை பேரம் தான். இந்த குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வைகோ அவர்களும் சரி தாவேகால நடக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களும் பேசுகிற லெவலில் தான் இருக்குது. குதிரை பேரன்ற அந்த வார்த்தை மட்டும் பிடிக்கலையாம் செங்கோட்டையன் ஐயாவுக்கு. அதனால் வேறு என்ன வார்த்தையில் புரிகிற மாதிரி பேசலாம் அப்படின்னு இப்போ வந்து டிக்ஷனரிலாம் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். கிடைச்சவொன்னே சொல்லிடுறாங்களாம். என்னை பொறுத்தவரையிலும் இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது, மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுகவில் இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். அதுக்கடுத்தது இந்த 2 எம்எல்ஏகளை வந்து திமுகலேருந்து காசு கொடுத்து தாவேகா வாங்க பார்த்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பரவாயில்ல இப்போ முன் வச்சுட்டு இருக்கிறாங்க திமுக தரப்பில். அதில் வந்து இப்போ நாகர்கோவில் எம்எல்ஏ ஒருத்தர், இன்னொரு எம்எல்ஏ 2 பேரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு வச்சோன்னா அது கேட்குறாங்க செங்கோட்டையன் அவர்கள்ட்ட. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அந்த தேவையே கிடையாது. ஒன்ஸ் எமான டைம் திமுக 90 சீட்டு தான் ஜெயிச்சிருந்துச்சு. தொங்கு சட்டமன்றம் நடத்தினாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தின பேர் வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் எம்எல்ஏ வளைச்சு போடுற வேலை இருக்குமே தவிர எங்களுக்கு என்ன, நாங்கள் தான் மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டோம், அப்புறம் கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவு பலமாக இருக்குது, நாங்கள் ஏன் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இல்லை, அது போன்ற நிலைகள் இது வரைக்கும் இல்லை. போடப்பட்டிருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற பல பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார், 90%. அதற்கான நிலைகள் இல்லை. நீ குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி அதற்கு வலிமையான ஆதரவை தந்திருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், 96 பேரை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தி வருகின்ற திமுக கூட்டணி மந்திரி சபையிலே காங்கிரசுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார். குதிரை பேரத்திற்கே வேலை இல்லை. வலிமையான ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தமிழ் மக்கள் அத்தனை பேரும் விரும்பிய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு குதிரை பேரமே தேவையில்லை. 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசை நடத்தியவர்களுக்கு தான் அது தேவையே தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை.